ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 43. தசரதன் அருகில் கௌசல்யை புலம்புதல். கௌசல்யை தசரதனை நோக்கி, பார்ப்பதற்கு மாத்திரம் அழகாய் இருப்பவளும் மிகவும் கொடிய மனம் உடையவளுமான கைகேயி என் மனத்துக்கினிய ராமனை காட்டிற்கு துரத்திவிட்டு இனிமேல் என்னை பயப்படுத்துவாள். ராமனை காட்டிற்கு அனுப்புவதை விட அவனை அரசாளும் பரதனுக்கு அடிமையாகச் செய்து இங்கேயே இருந்திருக்கச் செய்தால் எவ்வளவோ மேன்மையாக இருக்குமே. அப்படி செய்யாமல் நீ அக்கொடிய துஷ்டையின் கடிய சொல்லை கேட்டு ராமனை வனத்திற்கு அனுப்பினாய். சகல கல்யாண குணபூர்ணனும் பராக்கிரமசாலியுமான ராமனை சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் துரத்தி விடுவது உனக்கு நீதியோ? வனவாச காலத்தில் அவர்கள் எவ்விதமான கஷ்டங்களை அனுபவிக்க நேருமோ? இதென்ன கொடுமை! 14 வருடங்கள் சென்று மறுபடி திரும்பி வரப்போகிற ராமனை காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ? இந்நகர ஜனங்கள் அவனை கண்டு மனமகிழும் காலம் நேருமோ? சக்கரவர்த்தியே, நான் பூர்வ ஜென்மத்தில் கொடிய பாபம் செய்தவளானேன். குழந்தைகள் பால் உண்ண விரும்பும் சமயத்தில் அவற்றின் தாய்மார்களின் ஸ்தனங்களை நான் அறுத்து போட்டிருப்பேன் என்பதில் சந்தேகமில்லை. ஐயோ, இப்பொழுது கைகேயி என்னை பிள்ளை இல்லாதவளாக செய்து விட்டனளே. புத்திரனின் பிரிவாற்றமை என்னும் இப்பரிதாப அக்னி என்னை எரிக்கின்றதே என்று பல கூறி புலம்பினள். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 44. கௌசல்யை சுமித்ரையை தேற்றுதல். அண்ணனம் புலம்பிக் கொண்டிருந்த கௌசல்யை சுமித்ரை தேற்றத் தொடங்கி, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று உலகத்தவரால் புகழ்பெற்ற பாக்கியமுடையவளே. தந்தையை உண்மையுரையாளனாக செய்வதற்கன்றோ ராமன் காடேகினன். ஆதலால் அவனை பற்றி சிறிதும் வருந்தலாகாது. ராமனுக்கு வனவாசத்தினால் சிறந்த புகழன்றோ சித்திக்கப் போகிறது. அந்த ராமனுக்கு அடிமை செய்வதையே விரதமாக கொண்ட லக்ஷ்மணனும் உடன் சென்றனன். ஆதலால் ராமனுக்கும் சீதைக்கும் யாதொரு கெடுதியும் நேராது. சீதை மகா பதிவிரதையாகையால் அவள் கணவனை விட்டு நீங்காது பின் சென்றனள். ஆகையால் மூவரும் 3 விதமான தர்மங்களை அனுஷ்டிக்கவே வனம் ஏகினர். அவர்களுக்கு சமஸ்தமான மங்களங்களும் உண்டாகும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. சூரியன், சந்திரன், வாயு முதலான தேவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே விளைவிப்பார்கள். இவ்விரு சகோதரர்களும் சாதுக்களுக்கு விரோதியான கொடிய அரக்கர்களை மால செய்து சுகமே இவ்விடம் திரும்பி வரப்போகின்றனர். ஆகையால் நீ கவலை ஒடித்து அவர்களுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து இருப்பாயாக. நாம் எல்லோரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை 14 வருடங்கள் கழித்து கண்டு களிக்கப் போகிறோம் என்றனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.